Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi ala kulli hal. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் 10 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு தாபூத், சக்கீனா என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்கள் பயன்படுத்திய ஒரு பெட்டியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வகால லஹும் நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி அன் யஅதியகுமுத் தாபூத்து ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வ பகியத்தும் மிம்மா தரக். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தாபூத் என்று சொல்லப்படுகிற நபிமார்கள் பயன்படுத்திய ஒரு பெட்டியை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெட்டி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சக்கீனத் என்று சொல்லப்படக்கூடிய மன அமைதியும் நிம்மதியும் அல்லாஹுடைய அருளும் அவர்களுக்கு இறங்கியது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக இந்த பெட்டி இறக்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு வாழையடி வாழையாக நபிமார்கள் ஒவ்வொரு நபியாக வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்படியாக தொடர்படியாக இப்படி ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் அந்த பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்கள் இருந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசா குச்சி, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரம், இப்படி நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்களும் ஒவ்வொரு நபிமார்களினுடைய உருவம், இன்றைக்கு ஃபோட்டோ என்று சொல்கிறோமே, அதனுடைய காப்பி உருவங்கள் செய்யப்பட்டு அந்த பெட்டியில் இருந்தது. அது மட்டுமல்ல, ஹலீஃபாக்கள் 4 ஹலீஃபாக்கள் அவர்களுடைய அந்த உருவங்களும் அந்த பெட்டியில் இருந்தது. யார் இந்த பெட்டியை கண்ணியமாக வைத்திருந்தார்களோ அந்த பெட்டியின் மூலமாக அவர்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் கிடைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பனு இஸ்ரவேலர்கள் போர் நடக்கும்போது இந்த பெட்டியை போர்க்களத்திற்கு எடுத்து செல்வார்கள். போர்க்களத்திற்கு எடுத்து சென்று போர் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களுக்கு முன்னால் அந்த பெட்டியை வைத்து விடுவார்கள். அந்த பெட்டி வைத்ததுதான் தாமதம், வானத்திலிருந்து அல்லாஹு தஆலாவுடைய அஸ்ரீரி சப்தம் கேட்கும். நசுரும் மினல்லாஹ், அல்லாஹனுடைய உதவி உங்களுக்கு வருகிறது. வஃபத்ஹுன் கரீப், உங்களுக்கு வெற்றி சமீபமாக இருக்கிறது என்பதாக வானத்திலிருந்து இந்த சப்தம் வரும். அந்த சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் இதன் மூலமாக, இந்த பெட்டியின் மூலமாக ஏராளமான போர்க்களங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த பெட்டி அவர்கள் வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் இந்த பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பித்ததின் காரணமாக, அந்த பெட்டிக்குண்டான மரியாதையை கொடுக்காததின் காரணமாக அமாலிகா என்று சொல்லப்படுகிற காஃபிருடைய பெரும்படை பனு இஸ்ரவேலர்களோடு போர் செய்து பனு இஸ்ரவேலர்களுடைய வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்கி அவர்களிடத்தில் இருந்த அந்த பாக்கியம் நிறைந்த அந்த பெட்டியை எடுத்துட்டு போய்விட்டான். எடுத்துட்டு போனது மட்டுமல்ல, அந்த பெட்டியை கொண்டு போய் ஒரு குப்பையில் போட்டாங்க. மிகப்பெரிய வலிமை மிக்க அரசன் அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காபிர் தலைவர், மிகப்பெரிய படை, அவர்கள் அந்த பெட்டியை கொண்டு போய் குப்பையில் போட்டதின் காரணமாக, அந்த பெட்டியை கண்ணியப்படுத்தாததின் காரணமாக அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. அவர்கள் அதை உணர்ந்து கொண்டாங்க. நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், அதனால தான் எனக்கு இந்த நோய் வந்திருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணாங்க. நமக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி நோய் வந்ததில்லையே, இதற்கான காரணம் என்ன?
அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது அந்த பெட்டியை உதாசனப்படுத்துவதுதான் காரணம் என்பதால் புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, ஒரு எருதின் மீது அந்த பெட்டியை வைத்து பனு இஸ்ரவேலர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த பெட்டியை மீண்டும் அனுப்பி வைத்தாங்க. அப்படி அனுப்பி வைத்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீண்டும் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்கள் அதை மரியாதை செய்ய வேண்டும். நம்முடைய சேகுமார்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நீங்கள் பார்க்கலாம், பெரிய ஆலிம் வந்தாலும் சரி, அவங்களுடைய காலணியை எடுத்துக்கொண்டு சிலர் வருவாங்க. பார்ப்பதற்கு கொஞ்சம் ஒரு மாறியே தெரியும், என்னடா செப்பலை தூக்கிட்டு வர்றாங்க, கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அதபு குறைச்சலாக சேகுமார்களினுடைய உஸ்தாதுமார்களுடைய காலணியை நீங்கள் மிதித்து அவமரியாதை செய்து அதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சேகுமார்களை சுற்றி இருக்கிற முரீதீன்கள், முஹிப்பீன்கள் உங்களுக்கு அதாப் வராமல் தடுப்பதற்காகத்தான் அந்த காலணியை கையில் எடுத்துக்கிறான். அதை நீங்கள் புரியணும். சேகுமார்கள் பயன்படுத்துகிற, உஸ்தாதுமார்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அது பரக்கத் நிறைந்தது. அந்த பொருட்களுக்கு மரியாதை செய்யணும். அந்த பொருட்களை அவமரியாதை செய்தாலே தண்டனை வந்துடும். அப்படிங்கும் போது நல்லடியார்களுக்கு மரியாதை குறைவாக நடந்தால், ஆலிம்களிடத்தில், ஆசிரியர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் அவமரியாதையாக நடந்தால் எவ்வளோ பெரிய தண்டனை வரும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுடைய பொருட்களுக்கு மரியாதை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி அந்த அமாலிகாவினுடைய அரசருக்கும் அந்த மக்களுக்கும் நோயை கொடுத்தானோ, தண்டனையை கொடுத்தானோ, அதுபோல ஆலிம்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல மரியாதையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ, மரியாதை செய்ய வேண்டுமோ, அப்படி மரியாதை செய்யவில்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை நமக்கு நிகழ்ச்சி காட்டுகிறது. எனவே நாம் பெரியோர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் மதிக்க வேண்டும். ஆலாஹ்ஸத் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியினுடைய ஸ்தாபகர் ஆலாஹ்ஸத் அவங்களுடைய மாணவர், அவங்களுடைய ஆலாஹ்ஸத்துக்கு அடுத்து உண்டான அவங்களுடைய மகன் ஆதம் ஹஜ்ரத், ஷேக் ஆதம் ஹஜ்ரத் மஹந்தனாஸ் மாணவர், அவங்களுடைய மாணவர் ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் வஃபாத்தான போது அவர்கள் வழமையாக பயன்படுத்திய ஒரு பாய் ஒன்று இருந்துச்சு. அந்த பாயில் இருந்து சப்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. வஃபாத்தானப்ப வீட்டில் உள்ளவங்களுக்கு எங்கேருந்து சப்தம் வருதுன்னு தெரியல. வீட்டில் உள்ளவங்களுக்கு எங்கேருந்து சப்தம் வருதுன்னு தெரியல. உஸ்தாதுமார்கள்ட்ட, பாக்கியாத்தில் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த உஸ்தாதுமார்கள்ட்ட போய் சொன்னாங்க. உஸ்தாதுமார்களும் வந்து பார்த்துட்டு இந்த பாய் அழுது கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த பாயை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க, ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் அதிகமாக பயன்படுத்திய படுத்த பாய் அவர்களுடைய பிரிவின் காரணம் அழுகுது, இந்த பாய் பரக்கத்திலிருந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவர்கள் அதை கண்ணியமாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். பெரியோர்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி மரியாதை செய்கிற போது நமக்கு அல்லாஹ் தஆலா பெரிய நிஅமத்தை அல்லாஹ் தரான். நம்முடைய வாழ்வில் நாம் முன்னேற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிடைப்பதை பார்க்கலாம். அதை கண்ணிய குறைவாக நடத்தினால், நபிமார்கள் நல்லோர்கள் பயன்படுத்திய பொருட்களை அவமரியாதை செய்தால் இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனை பார்த்துருவோம். எனவே இன்றைக்கு நாம் பெற வேண்டிய பாடம் என்னென்று சொன்னால், நல்லோர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை மதிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லோர்களை மதிப்பதற்கும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை மதிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.